ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் 1 பார்த்தோம். அதில் 50 ஜிகே கொஸ்டின் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் 2, இதில் 50 ஜிகே கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும்னா விதி 368. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டதுன்னா 44வது சட்டத்திருத்தம். எத்தனை வகையான அவசரநிலை பிரகடனம் உள்ளன்னா 3. தமிழ்நாட்டில் சட்டமேலவை எப்போது ஒழிக்கப்பட்டதுன்னா 1986. நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டனா 1951. பின்வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் வந்து குருகுலம். துருப்பிடிக்காத இரும்புத்தூண் எங்குள்ளதுன்னா மெகரோலி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். மதுரை கொண்டான் எனப்படுவர் யாருன்னா முதலாம் பாரந்தகன். ரவுலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு வந்து 1919. ஐக்கிய நாடுகள் அவை சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டனா 50 நாடுகள். ஒரு மாபெரும் அமைதியை உருவாக்கும் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. நெல்சன் மண்டேலா எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் குடியரசுத் தலைவர் ஆனார்னா 1994. சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1989. போன ப்ரீவியஸ் கொஸ்டினில் சாலை பாதுகாப்பு வாரம் எந்த மாதம் முதலில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டாங்க. ஜனவரி. ஐஎஸ்ஓ உலகத்தர அமைப்பு எங்கே உள்ளதுன்னா ஜெனீவா. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் வந்து செவ்வாய். நிலநடுக்க கோடு எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறதுனா ஆப்பிரிக்கா. இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட வருடம் 1857. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளதுன்னா விசாகப்பட்டினம். மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாநிலம் வந்து பெங்களூரு. பரிமாற்ற சமன்பாடு ME=PD என்பதை அளித்தவர் அந்த இர்வின் பிஷார். இந்தியாவில் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1806. ஏழ்மையை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்னா 2. மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு வந்து 1798. வாட் வரி இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டனா ஹரியானா. பெரும்பாலும் குறைந்த கல்வியில் உள்ள மாவட்டம் வந்து தருமபுரி. 2011 கணக்கெடுப்படி அவலாஞ்சி அணை உள்ள மாவட்டம் வந்து நீலகிரி. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962. ஸ்டீயடைட் கிடைக்கும் மாவட்டம் வந்து சேலம். தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை. கரும்பு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். 32வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன கனரக தொழிற்சாலை. துர்காப்பூர் இரும்பு எஃகுச்சாலை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962. இராணுவத்தின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் மகாராஜா ராஜேந்திர சிங். இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம் பார்த்திங்கன்னா கொச்சி, கேரளம். அணு உலையை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ரிகா பெர்மி. வைட்டமின் பியின் வேதிப்பெயர் என்னன்னா பந்தோனிக் அமிலம். செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் வந்து காந்திஜி. நேஷனல் ஹெரால்ட் என்ற பத்திரிகையை நடத்தியவர் ஜவஹர்லால் நேரு. சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்ட நாடு இங்கிலாந்து. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. புவிமைய கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலமி. வாயுப் பொருட்கள் திரவப் பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் வந்து குளிர்தல். 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் கண்ணாடி. சாதாரண உப்பின் வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு. டெய்டோஃபைட்டுக்கு எடுத்துக்காட்டு வந்து பெரணிகள். சுவாச வேர்களுக்கு வந்து அவிசீனியா. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் பூஞ்சை எதுனா கிளாடோஸ்போரியம். அமீபாவின் இயக்க உறுப்பு வந்து போலிக்கால்கள். 24D என்பது வந்து களைக்கொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்ட் 1 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.